மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் தொடங்கியிருக்கிறது. 234 தொகுதிகளுக்கும் இன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது, மக்களின் வருகை எப்படி இருக்கிறது, என்னென்ன பிரபலங்கள் என்னென்ன தலைவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற தகவல்களை வழங்க இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், வணக்கம். தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் உட்பட 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலாக தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மே 4ஆம் தேதி இந்த 5 மாநிலங்களிலும் பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகள் கூட்டணி கட்சியின் மூலமாகவும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று முனைப்பு காட்டியிருப்பதன் காரணமாக இந்த சட்டப்பேரவை தேர்தல் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வருமா என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தேசிய அளவில் பாஜகவினர் காத்திருக்கின்றார்கள். அதே போன்று மேற்கு வங்க மாநிலத்திலும் கூட மம்தா பானர்ஜி அரசுக்கு எதிராக கடுமையான முயற்சிகளை பாஜக மேற்கொண்டிருக்கின்றது. எனவே 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் மேற்கு வங்கம், தமிழ்நாடு சில முக்கிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலமாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று இடதுசாரிகளுடைய கடைசி கையிருப்பாக இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தையும் கைப்பற்றிவிட வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பை பாஜக காட்டி வருவதன் காரணமாக கேரள மாநிலத்திலும் அண்மையில் நடைபெற்று முடிந்த அந்த தேர்தல் தொடர்பாக பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. எனவே இந்த 5 மாநில பேரவை தேர்தலில் பதிவாகி இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குகள் என்பது மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்பட இருக்கின்றது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றது. எனவே மே 10ஆம் தேதிக்கு முன்பாக தமிழகத்தில் புதிய அரசு அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஏப்ரல் 23ஆம் தேதியான இன்றைய நாளிலே தமிழகம் முழுவதும் 234 சட்டப்பேரவை தேர்தலிலும் தொகுதிகளிலும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முக்கிய நடிகர்கள் உட்பட பலரும் வருகை தந்து ஆர்வத்தோடு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 5,73,00,000க்கும் கூடுதலான வாக்காளர்களிலே கணிசமான வாக்காளர்கள் இளம் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள். முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்கள் 18-19 வயதில் இருக்கக்கூடியவர்களே 14,50,000 பேர் இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3% அளவு வாக்கு வங்கி அவர்கள் வசம் இருக்கின்றது. எனவே 30 வயதுக்குள் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, அதன் அடிப்படையிலே அவர்களுடைய வாக்குகள் எந்த பக்கம் செல்ல போகின்றது, தமிழகத்தின் மிக முக்கியமான வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்குகள் எந்த பக்கம் போக போகின்றது என்பதை பொறுத்துதான் இந்த தேர்தலுடைய முடிவுகள் இருக்கும். எனவே இளம் வேட்பாளர்கள் மற்றும் பெண்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக முக்கிய கட்சிகள் முனைப்பு காட்டி வருகின்றார்கள். அதே நேரம் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை பொதுப்படையாக பொதுவெளியிலே வீடியோ பதிவு எடுத்து எந்த வேட்பாளருக்கு சின்னத்திற்கு வாக்களித்தோம் என்பதை பதிவு செய்யக்கூடாது என்பது இளம் வாக்காளர்களுக்கு தொடர்ந்து தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தக்கூடிய ஒரு அறிவுறுத்தலாக இருக்கின்றது. அப்படி செய்தால் 3 மாதம் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் இரண்டுமே கூட விதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி ஒவ்வொரு வாக்குச்சாவடி மையத்திலும் வாக்களிக்க செல்லக்கூடிய வாக்காளர்கள் தங்களுடைய செல்போன்களை அதற்குரிய இடத்தில் வைத்துவிட்டு உள்ளே சென்று வாக்களிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. குறைந்தபட்சமாக காவல்துறையினர் பாதுகாப்பிலே அந்த செல்போன்களை பாதுகாப்பதற்குரிய நடைமுறைகளை எல்லாம் பின்பற்றி இருக்கின்றார்கள். எனவே இளம் வாக்காளர்கள் அதில் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் தேர்தலுக்கு முன்பாக பலருடைய உழைப்புகள் இருக்கின்றன, லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களுடைய பணிகள் இருக்கின்றன, தேர்தல் ஆணையத்தினுடைய பணிகள் இருக்கின்றன. இந்த தேர்தல் என்பது இந்தியா உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கின்றது. இவ்வளவு பெரிய வாக்காளர்கள் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டு பல கோடிக்கணக்கான வாக்காளர்கள் மூலமாக தேர்தலை நடத்தி முடிப்பதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு முயற்சிகளை எடுக்கின்றது. இந்திய அரசு பல லட்சம் கோடி செலவிடுகின்றது. எனவே அந்த தேர்தலினுடைய மாண்புகளை மதித்து இளம் வாக்காளர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை, வேண்டுகோளை தேர்தல் ஆணையம் இப்பொழுது கூட முன்வைத்திருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். நடிகர் அஜித்குமார் வாக்களித்திருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இந்த தேர்தல் களம் இவ்வளவு தூரம் சுவாரஸ்யம் அடைந்ததற்கு ஒரு காரணமாக பார்க்கப்படக்கூடிய தவேக தலைவர் விஜய் தன்னுடைய வாக்கினை செலுத்துவதற்காக அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நீலாங்கரையிலிருந்து இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட இருக்கின்றார். கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே விஜய் வாக்குச்சாவடிக்கு சென்றால் அங்கே ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கும். அவரை எதிர்நோக்கி ரசிகர்கள் காத்திருப்பார்கள். இப்பொழுது கட்சி தொடங்கி இருக்கின்றார், தேர்தலை சந்தித்திருக்கின்றார், முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி இருக்கின்றார். எனவே இந்த முறை நீலாங்கரையிலே அவர் வாக்களிக்க போகின்ற வாக்குச்சாவடி எவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டத்தோடு இருக்கும் என்பதை காவல்துறையினரும் முன்கூட்டியே உணர்ந்து கொண்டு அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை எல்லாம் பின்பற்றி இருக்கின்றார்கள். விஜய் வரும்பொழுது அவருக்குரிய நடைமுறைகளை பின்பற்றி பாதுகாப்பாக உள்ளே அழைத்து சென்று வாக்களிக்க வைப்பதற்கான நடைமுறைகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள். வழக்கமாக வரிசையில் நின்று வாக்களிப்பதற்கு தான் பலரும் விரும்புவார்கள், முக்கிய நபர்களாக இருந்தாலும். ஆனாலும் கூட நட்சத்திர நபர்கள், நட்சத்திர வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், முக்கிய நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்தால்
அதன் காரணமாக நீண்ட நேரம் அவர்கள் நிற்கும் பொழுது பெரிய அளவிலாக அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுவிட வாய்ப்புகள் இருக்கும் என்ற அடிப்படையிலே அவர்களை அழைத்து சென்று வாக்களிக்க வைப்பதற்குரிய நடைமுறைகளை எப்பொழுதுமே காவல்துறையினர் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கக்கூடியவர்கள் பின்பற்றுவார்கள். எனவே அதுபோன்ற ஒரு சூழ்நிலையிலே விஜய் வரும் பொழுதும் அவரை நேரடியாக அழைத்து சென்று வாக்களிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதையும் பார்க்க முடிகின்றது. தாவேகா தலைவர் விஜய் வாக்களித்து முடித்த பிறகு அவர் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு செல்வதற்கான ஒரு சூழல் இருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தினர் ஏற்கனவே கூறியிருந்தார்கள். இந்த சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை வலிமையான ஒரு மும்முனை போட்டியை எதிர்கொண்டிருக்கக்கூடிய தமிழக தேர்தல் களத்திலே திமுகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலே முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றார். இந்திய அளவில் முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்க்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்டு தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் என்று திமுக முனைப்பு காட்டி வருகின்றது. அதே நேரம் அதிமுகவை பொறுத்தவரை பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்து நீண்ட பரப்புரையை மேற்கொண்டிருந்தார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அவர் முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில்தான் மூன்றாவது அணியாக தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட்டு இருக்கின்றது. 233 சட்டப்பேரவை தொகுதியில் நேரடியாக போட்டி, ஒரு தொகுதியிலே சுயேட்சை வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே தமிழக வெற்றி கழகம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது உட்பட பல்வேறு ஆர்வங்கள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. முக்கியமாக 2 முக்கிய கட்சிகளுக்கும் கூட அவர்களுக்கு இந்த தேர்தலிலே வாக்குப்பதிவு எந்த திசையில் செல்ல போகின்றது, பெண்கள் இளம் வேட்பாளர்களுடைய வாக்குகள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றன என்பதில் ஒரு சிறிய பதற்றம் முக்கிய கட்சிகளுக்கே இருக்கின்றன என்று சொல்லும் விதமாகத்தான் தமிழகத்தினுடைய தேர்தல் களம் இருக்கின்றது. வழக்கத்தை போன்று இந்த முறை 5 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சிக்கு மாற்றாக மற்றொரு கட்சி வருவதற்கான சூழல் இருக்கின்றது, அவர்கள் முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை போன்ற எந்த விதமான வெளிப்படையான சாத்தியக்கூறுகளையும் இந்த தேர்தல் களத்திலே எந்த அரசியல் தலைவராலும் கருத்து கணிப்புகளை மேற்கொண்டவர்களாலும் கூட கணிக்க முடியாத நிலையில்தான் மே மாதம் 4ஆம் தேதி தான் அதற்குரிய முடிவு தெரிய வரும் என்று எதிர்பார்க்கலாம். மற்றொரு பக்கம் ராயபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அதிமுகவினுடைய வேட்பாளர் ஜெயக்குமார் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். ஜெயக்குமாரை பொறுத்தவரை கடந்த முறை வெற்றியை தவறவிட்டிருந்தார். ஆனாலும் கூட அதே தொகுதியிலே மீண்டும் அதிமுகவின் சார்பில் போட்டியிட்டு இருக்கிறார். பல்வேறு வகையிலே சுவாரஸ்யமாக தேர்தல் பரப்புரை அவர் நிகழ்த்தியிருந்தார். பரப்புரையிலே தொடர்ந்து சுவாரஸ்யமாக ஈடுபட்டு வந்த ஒரு வேட்பாளராக ஜெயக்குமார் இருந்தார். இப்பொழுது அவர் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கின்றார். முக்கிய வேட்பாளர்கள் எல்லாம் 8 மணிக்கு முன்பாகவே தங்களுடைய வாக்குகளை செலுத்திவிட்டு தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களுக்கு சென்று பார்வையிடுகின்றார்கள். வேட்பாளர்கள் மொத்தமாக 3 வாகனங்களை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. வேட்பாளர் தன்னுடைய சொந்த பயன்பாட்டு வாகனத்தை வைத்துக் கொண்டெல்லாம் முகவருக்கு ஒரு வாகனம் கொடுக்கலாம், முகவருடைய உதவியாளருக்கு ஒரு வாகனம் கொடுக்கலாம். அதே நேரம் வாக்குச்சாவடி மையங்கள் அமைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து 100 மீட்டருக்கு முன்பாக மட்டும்தான் வாகனங்களை மற்றவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. 100 மீட்டருக்கு முன்பாகவே வாகனங்களை நிறுத்திவிட வேண்டும். அந்த வாக்குச்சாவடி மையம் இருக்கக்கூடிய பகுதியிலே வாக்கு சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது. அவ்வாறு ஈடுபட்டால் அது முறைகேடு என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி இருக்கின்றது. எனவே அவற்றையெல்லாம் கண்காணிப்பதற்கு அதிகாரிகள் இருக்கின்றார்கள். ஏராளமான துணை ராணுவ படையினர் வந்திருக்கின்றார்கள். வழக்கத்தை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக துணை ராணுவ படை தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது. கூடுதலான கம்பெனி ராணுவ படையைச் சேர்ந்தவர்கள் தமிழகம் வந்திருக்கின்றார்கள். அவர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளிலே கூடுதலாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டு இருக்கின்றார்கள். வாக்குச்சாவடி மையங்களுக்கு வரக்கூடிய அனைத்து வாக்காளர்களும் தங்களுடைய வாக்கு எந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்டு அந்த பூத் ஸ்லிப் மூலமாக அதை உறுதி செய்து கொண்டு வரலாம் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மொத்தமாக 3 அலுவலர்கள் இருப்பார்கள். முதலில் அவர் அந்த வாக்குச்சாவடி மையத்தினுடைய வாக்காளர் தானா என்பதை சத்தமாக அவருடைய பெயரை குறிப்பிட்டு சொல்வார்கள். அப்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய முகவர்கள் அந்த நபருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், அவருடைய பெயர் மற்றும் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் முகவர்களாக இருப்பதால் இவர்தான் அந்த வாக்காளரா என்பதையும் முக அடையாளத்தை பார்த்து முகவர்கள் உறுதி செய்து கொள்வார்கள். அதன் பிறகு அடுத்த வாக்குச்சாவடி அலுவலரிடம் சென்று தங்களுடைய வாக்கை செலுத்துவதற்காக கையெழுத்திட வேண்டும். அதன் பிறகு மற்றும் ஒரு அலுவலர் ஏற்கனவே பதிவான வாக்கிலிருந்து வாக்கு பதிவு எந்திரம் இயல்பு நிலைக்கு வந்துவிட்டது என்பதை உறுதி செய்துவிட்டு புதிய வாக்கினை செலுத்துவதற்கு வாக்காளரை அனுமதிப்பார். அவர் வாக்களித்து விட்டு அந்த மை அழியவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு வாக்குச்சாவடி மையத்திலிருந்து புறப்பட்டு செல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 5 நிமிடங்களுக்குள்ளாக ஒரு வாக்காளர் தன்னுடைய வாக்கை நிரூபித்து வாக்குப்பதிவை முடித்து விட்டு வெளியேறி செல்லக்கூடிய விதமாகத்தான் வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்திலே மொத்தமாக 75,000 வாக்குச்சாவடி மையங்கள் வரை அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றிலே இந்த பதற்றமான வாக்குச்சாவடிகளாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் 5,950 இருக்கின்றன. வழக்கம் போன்று இந்த முறையும் தமிழகத்தில் அமைதியாகத்தான் தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. முதியவர்கள் உட்பட பலரும் ஆர்வத்தோடு வருகிறது வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். அதே நேரம் பிற்பகலுக்கு பிறகும் இதே அமைதி தொடர வேண்டும் என்பதுதான் காவல்துறையினர் மற்றும் தேர்தல் ஆணையர் மற்றும் முக்கிய அரசியல் கட்சி தலைமைகளுடைய விருப்பமாக இருக்கின்றது. பிற்பகலுக்கு பிறகும் இதே அமைதியோடு மாலை 6 மணி வரை வாக்குகள் பதிவாக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
மற்றொரு பக்கம் பொற்கோடி ஆம்சாங் அதிமுகவினுடைய வேட்பாளராக திருவிக சட்டப்பேரவை தொகுதியிலே போட்டியிடக்கூடியவர். முக்கியமான ஒரு தொகுதியாக திருவிக சட்டப்பேரவை தொகுதியும் சென்னையிலே மாறி இருக்கின்றது. சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 16 சட்டப்பேரவை தொகுதியில் அதிக எதிர்பார்ப்பு மிக்க தொகுதிகளில் ஒன்றாக இருக்கின்றது. நிறைய காவல்துறையினரிடம் புகார்கள் சென்றிருக்கக்கூடிய தொகுதியாகவும் திருவிக சட்டப்பேரவை தொகுதி இருக்கின்றது. திருவிக தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் எல்லாம் நேற்றைய தினம் தேர்தல் ஆணையத்தில் வந்து புகார் அளித்திருந்தார். அப்பொழுது பதற்றமான வாக்குச்சாவடிகள் எவ்வளவு இருக்கின்றன திருவிக தொகுதியில் என்று கேட்டபொழுது திருவிக நகரில் இருக்கக்கூடிய 200 சுற்றும் வாக்குச்சாவடிகளும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாகத்தான் இருக்கின்றன என்று ஒரு முக்கிய கட்சியினுடைய வேட்பாளரை கூறி சென்றிருந்தார். அந்த அளவு இந்த தேர்தலை பொறுத்தவரை திருவிக சட்டப்பேரவை தொகுதியும் சென்னையில் முக்கியமான வாக்குச்சாவடியாக இருக்கின்றது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடியாக இருக்கின்றது. பிற மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மையத்தில் அந்த தொகுதிக்குள் இருக்கின்றார்கள் என்பதாக குற்றச்சாட்டுகளை எல்லாம் நேற்று தேர்தல் ஆணையத்திடம் முன்வைத்திருந்தார்கள். எனவே சென்னையை பொறுத்தவரை அந்த வட சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்கே நகர் தொகுதி ஒரு பரபரப்பான வாக்குச்சாவடிகள் நிறைந்திருக்கக்கூடிய தொகுதியாக இருக்கின்றது. மற்றொரு பக்கம் பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி எப்பொழுதும் பெரிய அளவிலான பதற்றங்கள் இருக்காது. ஆனால் இந்த முறை போட்டியிடக்கூடியவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்பதன் காரணமாக பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை கொண்ட ஒரு தொகுதியாக பார்க்கப்படுகின்றது. கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதி தமிழகத்தினுடைய முதன்மையான நட்சத்திர அந்தஸ்து கொண்ட தொகுதி, முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதி. தொடர்ந்து கடந்த 3 முறையாக தன்னுடைய வெற்றி வாய்ப்பு அந்த வாக்கு விழுக்காட்டை அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த முறை 1,00,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பெற வேண்டும் என்று திமுகவினர் கடும் உழைப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியும் ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கின்றது. அதே போன்று திருவிக தொகுதியும் பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை கொண்டிருக்கின்றது. எனவே வட சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய தொகுதிகள் எல்லாம் கூடுதலாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் தலைமையில் அதற்குரிய பாதுகாப்பு பணிகள், ரோந்து பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக வட சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கு முன்பாகவும் காவல்துறை வாகனம் குறைந்தபட்சம் ஒரு வாகனமாவது நின்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. பாதுகாப்போடு அனைத்து வாக்காளர்களும் வருகை தந்து தங்களுடைய வாக்கினை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். மற்றொரு பக்கம் நாம் பார்க்கக்கூடியது பசுமை வாக்குச்சாவடி. ரோபோட் முறையிலே வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் எப்படி வரவேற்பு கொடுக்கின்றது என்பதை எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். வாழை மர தோரணங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே ரோபோட் முறையிலே இனிப்புகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு பசுமை வாக்குச்சாவடி தான் இது என்பதை பார்க்கின்றோம். இனிப்புகள் வழங்கி வாக்காளர்களை தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் வரவேற்றிருக்கின்றார்கள். இளம் வாக்காளர்கள் உட்பட பலரும் வருகை தந்து ஆர்வத்தோடு காத்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். வாழை மர தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் பசுமை நிறத்தாலான விரிப்புகள், வெயில் படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக பசுமை பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மேற்கூரை அமைப்புகள் என்று பசுமை வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியாக இருப்பார். அவர்கள் அந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் பொறுப்புடைய ஒரு அதிகாரி. எனவே மாவட்ட ஆட்சியர்களும் தங்களுடைய வாக்கினை காலையிலேயே செலுத்தி இருக்கின்றார்கள் என்பதை முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.